வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி டெக்னிக்கல் எஸ்ஏ எக்ஸாமுக்கான ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன். அதாவது இதுக்கான கல்வி தகுதி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, இதுக்கு எக்ஸாம் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், சேலரி எப்படி இருக்கும், அப்புறம் ஜாப் ரோல் எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான ஜாப் இம்பார்ட்டண்டான வீடியோஸ் உங்களுக்கும் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி இந்த வருஷத்துக்கான டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம், அதாவது தாலுக்கு அப்புறம் ஏஆர் அப்படின்ற எஸ்ஏ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் எக்ஸாம் அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஏ, இது ரெண்டுமே வரப்போகுது. இந்த 2026 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஏன்னா இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு வீடியோவே இதுதான். இப்போ இந்த டெக்னிக்கல் எஸ்ஏ எக்ஸாம் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஏ எக்ஸாம் இது 2026 கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த டெக்னிக்கல் எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, மெயின் எக்ஸாம் இருக்கும், எலிஜிபிலிட்டி எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். நார்மலாக நம்ம எல்லா எக்ஸாமும் எழுதுகிற மாதிரி மெயின் எக்ஸாம் இருக்கும், எலிஜிபிலிட்டி அண்ட் இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னால, மெயின் எக்ஸாம் எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 80 மார்க்ஸுக்கு இருக்கும். எலிஜிபிலிட்டி எக்ஸாம் 100 மார்க் இருக்கும். இன்டர்வியூ ஒரு எக்ஸ்ட்ரா 10 மார்க் இருக்கும். இதில் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் 100க்கு 40 எடுத்தால் போதும்ல. மெயின் எக்ஸாம் 80 மார்க்குக்கும், இன்டர்வியூ 10 மார்க்குக்கும், எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் மார்க்கு ஒரு 5ம், ஸ்பெஷல் மார்க் ஒரு 5ம் தருவாங்க. டோட்டலாக 100 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். மெயின் எக்ஸாம் 80 மார்க்குக்கு இருக்குன்னு சொன்னால, 80 மார்க்குக்கு 160 கொஷின் இருக்கும். அதாவது ஒரு கொஷினுக்கு 0.5 மார்க் அப்படின்றதுல இந்த 80 மார்க்குமே தான் மெயின் பேப்பர். இந்த மெயின் பேப்பரில் 80 எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா 30 + 50ன்னு பிரிச்சிருப்பாங்க. அந்த 30 கொஷின் நமக்கு ஜிஎஸ், ரீசனிங்கு, கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு இருக்கும். மற்றபடி இருக்கிற அந்த 50 கொஷினுமே நமக்கு டெக்னிக்கல் கொஷின்ஸ் தான் இருக்கும். நம்ம என்ன மேஜரோ அதுக்கு ஏற்றாப்புல டெக்னிக்கல் கொஷின்ஸ் இருக்கும். இந்த 80 மார்க்குக்கு நீங்கள் ஒரு 60 மார்க் ஸ்கோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பேப்பரில், மெயின் பேப்பரில் கண்டிப்பாக போஸ்டிங் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா இதில் காம்படிஷன் ரொம்ப இருக்காது. ஏன்னா குறிப்பிட்ட டிகிரி முடித்தவங்க மட்டும் தான் இதில் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்றதுனால நிறைய காம்படிஷன் இருக்காது. ஸோ நீங்கள் நல்லா தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டெக்னிக்கல் எஸ்ஏ எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா அது கூடவே இதுக்கு ஃபிசிக்கல் கிடையாது, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் மட்டும்தான். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டோ என்டியூரன்ஸ் டெஸ்ட்டோ கிடையாது. ஸோ ஃபிசிக்கலும் இதில் கிடையாது. யூனிஃபார்மும் பார்த்தோன்னா யூனிஃபார்ம் போட வேண்டியது சில நேரத்துக்கு போட வேண்டியது இருக்கும், போடாத டியூட்டியுமே இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் பண்ணுறது தான் கஷ்டம். அதனால் எனக்கு எஸ்ஏ எக்ஸாம் ஒழுங்காக எழுதினாலும் என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக டெக்னிக்கல் எக்ஸாம் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதில் ஃபிசிக்கல் கிடையாது அப்படின்றதுனால. அது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்முமே நிறைய டைம் நீங்கள் யூனிஃபார்ம் இல்லாமல் அன்யூனிஃபார்மில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் 80 மார்க்குக்கு ஒரு 60 மார்க்காச்சும் ஸ்கோர் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும், போஸ்டிங் கண்டிப்பாக கிடச்சிரும். நெக்ஸ்ட் இது மெயின் பேப்பர். எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவுக்கு நார்மலாக எப்போவும் வருது 100 மார்க்குக்கு இருக்கும். அதில் நீங்கள் 40%, அதாவது 40 மார்க் எடுத்தாலே நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் எலிஜிபிலிட்டி. இந்த எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு மெயின் பேப்பரே அவங்க திருத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ எலிஜிபிலிட்டியுமே முக்கியம் தான். நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ. இன்டர்வியூ எத்தனை மார்க்குக்குன்னா 10 மார்க்குக்கு இன்டர்வியூ இருக்கும். அது கூடவே ஸ்பெஷல் மார்க் 5ம், நெக்ஸ்ட் அடிஷ்னல் மார்க் 5ம் தருவாங்க. இந்த ரெண்டுமே என்னன்றது நான் பின்னாடி உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு ஈசி, டிகிரி, டிப்ளமோ, அப்புறம் ட்ரிபிள் டிகிரி இதெல்லாம் முடித்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அது கூடவே இந்த வருஷம் எந்தெந்த டிகிரிலாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் டிஃபர் இருக்கும் கண்டிப்பாக. இன்னும் நிறைய டிகிரி ஆட் பண்ணுற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனால் தான் இன்னும் என்னென்ன டிகிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். இது ப்ரீவியஸ் இயர் வரைக்கும் இருந்த டிகிரிஸ் இது தான். அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இதை சொல்கிறோன்னா, அவங்க அந்த அடிஷ்னல் மார்க் சொல்லியிருந்தாலும் அந்த அடிஷ்னல் மார்க்கில் சில டிகிரிஸ் கொடுத்து இந்த டிகிரிஸ் முடிச்சுருந்தா உங்களுக்கு அடிஷ்னலாக 2 மார்க்கு 3 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிகிரியுமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வைப்பாங்களா அப்படின்றது இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனில் என்ன டிகிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா இசிஇ, அது கூடவே சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், அது கூடவே எம்எஸ்சியில் சிஎஸ்சி பண்ணியிருக்கவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர் எடுத்திருக்கவங்க அப்படின்ற நிறைய டிகிரிஸ் அடிஷ்னல் மார்க்கில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிகிரி முடிச்சிருந்தாலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 மார்க் தரும்போது அந்த டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்போ அப்ளை பண்ணலாம் தானே இன்டெரக்டாக அர்த்தம். ஸோ அதனால் இந்த வருஷம் தெளிவாக அந்த நோட்டிஃபிகேஷனில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நான் அதை கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி தனி வீடியோவே உங்களுக்கு போடுறேன்.
இப்போ இந்த டெக்னிக்கல் எஸ்ஏ எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது ரெண்டும் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் பற்றி பார்க்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு ஓபிசியாக இருந்தால் 32 இயர்ஸும், எஸ்சி எஸ்டி வந்து 35 இயர்ஸும், விடோஸ் வந்து 37 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா இவங்க 2 பேரும் வந்து 47 இயர்ஸ் வரைக்கும் எழுதிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி போலீஸாக வந்து 5 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டா தான். ஆனால் இந்த டெக்னிக்கல் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு போலீஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே நீங்கள் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து இசி டிபார்ட்மெண்ட், ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்க சில டிகிரிஸ் இருக்கலாம். அது முடிச்சுட்டு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற அந்த பர்சன்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து செலக்ட் ஆகுவாங்க. மற்றபடி வந்து நார்மலாக 5 இயர்ஸ் முடிச்சிருக்க எல்லாருமே வந்து 5 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்க எல்லாருமே வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா வேணால் அப்படி வராது. டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு அந்த குவாலிஃபிகேஷன், அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் 5 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் வருவீங்க. அப்படி இல்லைனா ஓப்பன் கோட்டாவில் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாலே வந்து எழுத முடியாது. 5 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் இருக்கிற பர்சன்ஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த டெக்னிக்கல் எஸ்ஏ எக்ஸாமை பொறுத்தளவுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டா எலிஜிபிளாக இருப்பீங்க. நெக்ஸ்ட் இந்த ஓபிசியை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்க பிசி, எம்பிசி, டிஎன்சி அவங்க எல்லாருமே வந்து ஓபிசியில் தான் வருவீங்க. இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கூட நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் அதுக்குமே வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கூடவே வந்து இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது இன்னும் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், இது எனக்கு புரியலை அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க. நான் அதுக்குமே வந்து உங்களுக்கு கமெண்டில் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லை நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நான் தனியாக வீடியோவே மேக் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் இந்த ஏஜ் லிமிட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் பார்க்கலாம். ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு வந்து ஹைட் அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து மென்ஸுக்கு வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஹைட்டை பொறுத்தளவுக்கு மென்ஸ் வந்து 163யும், இது வந்து யூஆர் அண்ட் வந்து ஓபிசி கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு. அதே வந்து எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்கெல்லாம் வந்து 160 இருந்தால் போதும். அதாவது வந்து ஆண்கள் வந்து 163 சென்டிமீட்டர் இருக்கணும். கூடவே வந்து எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்துச்சுன்னா 160 சென்டிமீட்டரே போதுன்றதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நார்மலாக சாதாரண நிலையில் 80ம், விரிந்த நிலையில் வந்து 85 இருக்கணும். அதாவது 5 சென்டிமீட்டர் வந்து விரிந்த நிலைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த தாலுக்கு, டிஎஸ்பிஎன் வந்து ஏஆர்எஸ்ஏலாம் பார்க்கச்சில இந்த எஸ்ஏ எக்ஸாமில் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நார்மலாக டிஎஸ்பிஎன் வந்து தாலுக்கு, அதுக்கப்புறம் ஏஆர் இந்த லிமிட்டெல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி எஸ்ஏ எக்ஸாம்லலாம் வந்து 170 சென்டிமீட்டர் வந்து மென்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க ஹைட்டு. இதில் வந்து 163 தான் கொடுத்துருக்காங்க. செஸ்ட்டுமே அங்கே வந்து 81 கொடுத்துருப்பாங்க. இந்த டெக்னிக்கல் எஸ்ஏ எக்ஸாமை பொறுத்தளவுக்கு 80 தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டுமே வந்து சரியாக இல்லாதவங்க, அதாவது ஏஆர், டிஎஸ்பிஎன் வந்து தாலுக்குலாம் அப்ளை பண்ணியுமே வந்து 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டரில் வந்து ஹைட் அண்ட் மெஷர்மெண்ட் போயிட்டுனா அவங்களுமே வந்து இந்த எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. இது வந்து மென்ஸ்க்கான மெஷர்மெண்ட்டாக, இது வந்து கேர்ள்ஸ் அப்ளை பண்ணலான்னா கேர்ள்ஸுமே அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கான மெஷர்மெண்ட் பார்த்தோன்னா ஹைட் வந்து 154 சென்டிமீட்டரும், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 152 சென்டிமீட்டர் இருந்தாலே போதுன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருந்த குவாலிஃபிகேஷனை வந்து கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எஸ்ஏ எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து காம்படிஷனுமே ஹெவியாக இருக்காது. ஸோ வந்து நல்லா தெளிவாக படிச்சிங்கன்னா இந்த எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடலாம். நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே இந்த ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி தான். இப்போ இந்த ஜாப்க்கான ரோல் எப்படி இருக்கும், ஜாப் நேச்சர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ நமக்கு ஜாப் ரோலை பொறுத்த அளவுக்கு நமக்கு ஜாப் எப்படி இருக்கும்னா வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் நம்மளோட டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்டில் அல்லது டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரும்போது கண்டிப்பாக வந்து டெக்னிக்கல் டீம் தான் அதை வந்து சால்வ் பண்ணுவாங்க. மேபி வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதாவது வாக்கி டாக்கியாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து பிரிண்டரு, கம்ப்யூட்ரு, அது கூடவே வந்து ஃபைன் போடுவாங்கள்ல, பில்லு போடுவாங்கள்ல, அந்த மிஷினாக இருக்கட்டும், இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்ற பட்சத்தில் அதை டெக்னிக்கல் டீம் தான் வந்து கிளியர் பண்ணுவாங்க. அது கூடவே வந்து புதுசாக ஏதாவது எக்யூப்மெண்ட் வந்து எப்போவுமே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான டிவைசஸ்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அது கூடவே வந்து அந்த புதுசாக யூஸ் பண்ண போகிற டிவைஸை பற்றின டீட்டெயிலை வந்து எல்லாருக்கும் கொடுக்குறது, அந்த டிவைஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுமே வந்து இவங்க தான் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து டெக்னிக்கலில் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இருக்காது. நார்மலாக நீங்கள் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் எப்போவுமே இருக்க போகிறீங்க. உங்களுக்கு ஜாப் எப்போவுமே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் முக்கால்வாசி இருக்கும். சில டைமில் தான் நீங்கள் வந்து யூனிஃபார்மில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயுமே வந்து ரொம்ப பெரிய ஜாப்லாம் இருக்காது. நீங்கள் டெக்னிக்கல் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். முக்கால்வாசி ஒர்க்கை பொறுத்தளவுக்கு சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க்குமே இருக்கும். அங்கே தான் வந்து நிறைய வேக்கன்சியுமே நமக்கு இருக்கும். மற்ற ஹெட் குவார்ட்டர்ஸை பொறுத்தளவுக்கு சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் வந்து நமக்கு வந்து நிறைய
வேகன்சியுமே இருக்கும். ஸோ வந்து இப்போ இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து மொத்தமாக வந்து 32 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுமே இருக்கும். இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரியட்டா கூட பரவாயில்ல. நார்மலாக உங்களுக்கான குவாலிஃபிகேஷனை மாத்திரம் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சாலே வந்து நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த அடிஷ்னல் மார்க் அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் சொல்லியிருந்தேன்ல, அதை பற்றின டீட்டெயிலை பார்க்கலாம். அடிஷ்னல் மார்க்கை பொறுத்தளவுக்கு எம்இ, எம்டெக் டிகிரிலாம் முடிச்சிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸும், பிஹெச்டி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாலுமே வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் இருக்கும். அது கூடவே வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்குமே 2 மார்க்ஸ் இருக்குது. இது சில மார்க்ஸ் தான் வந்து நான் எக்ஸ்பிளைனாக கொடுத்துருக்கேன். மற்றபடி வந்து நிறைய வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் முடித்தவங்களுக்குலாம் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் மார்க் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதையுமே வந்து தெளிவாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த எம்இ, பிடெக்கு, எம்டெக் இதெல்லாம் முடித்தவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் சொல்லியிருந்தால, இது யாருக்கெல்லாம் பார்த்தோன்னா ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா மார்க்கு கிடைக்கும். இது வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க்குன்னு ஒன்று கிடைக்கும். அது என்னன்றதை நான் வந்து இதுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் மார்க்கை பொறுத்தளவுக்கு என்சிசி, என்எஸ்எஸ்ல இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து அடிஷ்னல் மார்க்கு கிடைக்கும். அது கூடவே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கவங்களுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா 2 மார்க்ஸ் கிடைக்கும். என்சிசியை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஓவரால் வந்து 2 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம். என்எஸ்எஸ்ஸை பொறுத்தளவுக்கு 1 மார்க்கும், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 2 மார்க்கும் கிடைக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஒரு 16 கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 16 கேம்ஸ்லேயும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி, வின் பண்ணி அல்லது வந்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தா உங்களுக்குமே உண்டு. அந்த 16 கேம் என்னெல்லாம்னு பார்த்தோன்னா பேஸ்கெட் பாலு, ஃபுட்பாலு, ஹாக்கி, வாலிபாலு, ஹேண்ட்பாலு, கபடி, ரெஸ்லிங்கு, பாக்ஸிங்கு, ஜிம்னாஸ்டிக்கு, ஜூடோ, அப்புறம் வந்து வெயிட் லிஃப்டிங்கு, அப்புறம் வந்து அக்வாட்டிக், அப்புறம் வந்து அத்லெட்டிக், ஈக்விட்டேஷன், அப்புறம் வந்து ரிஃபைல் ஷூட்டிங், சிலம்பம். இதிலலாம் வந்து நீங்கள் வந்து ஸ்டேட் லெவல் போயிருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிக்ட் லெவல் போயிருந்தாலும் சரி, அதை பொறுத்து உங்களுக்கு மார்க் வந்து தருவாங்க. 2 மார்க்காக இருக்கட்டும், 1.5 மார்க்காக இருக்கட்டும், 5 மார்க்காக இருக்கட்டும், அதை பொறுத்து வந்து உங்களுக்கு மார்க் தருவாங்க. அதுவுமே இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த 16 கேமில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஓப்பன் கோட்டாக்கு மட்டும்தான், டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு கிடையாது. சரி, நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஸ்பெஷல் மார்க்குன்றதை பார்க்கலாம். நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கோல்டு மெடல் ஏதாவது இதில் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு 5 மார்க்கும், சில்வர் மெடலாக இருந்தால் 3 மார்க்கும், பிரான்ஸ் பித்தளையாக இருந்தால் அதுக்கு வந்து 2 மார்க்கும் தராங்க. ஸோ வந்து உங்களோட மெடல்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் மார்க் தராங்க. அது கூடவே வந்து இந்த 5 மார்க்கு கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு 20% தராங்க. அது எதுக்குன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த 20% வந்து ரிசர்வேஷனுமே இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து எல்லாருக்குமே வந்து பிஎஸ்டிஎம் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்குமே வந்து ரிசர்வேஷன் இருக்குது. பிஎஸ்டிஎம்மை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு காலேஜ், அதாவது அண்டர் டிகிரி, அதுவாது வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் முடிச்சிருக்கணும். இதுலேயும் சில பேருக்கு டவுட் வரும். நான் வந்து 10th வரைக்கும் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன், 12th வரைக்கும் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன் அப்படின்னா எதுவுமே எலிஜிபிள் ஆகாது. கண்டிப்பாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் காலேஜ் வரைக்குமே வந்து தமிழ் வழியில் வந்து கல்வி பயின்றிருந்தால் மட்டும்தான் வந்து எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்டிஎம்மில் வந்து அப்ளிகபிள் ஆக முடியும். இப்போ இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி டெக்னிக்கல் எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க, எலிஜிபிலிட்டியுமே முடிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூக்கு எத்தனை மார்க்குன்னு பார்த்தோன்னா 10 மார்க் இருக்கும். இந்த இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு வந்து நமக்கு என்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. அது கூடவே வந்து டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ இன்டர்வியூமே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங்கை பொறுத்தளவுக்கு நார்மல் எஸ்ஐஎக்ஸ்க்குலாம் வந்து 8 மாதம் ட்ரைனிங், 8 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் ட்ரைனிங் போகும். இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியில் டெக்னிக்கல் எஸ்ஐயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 6 மாதம் தான் ட்ரைனிங் இருக்கும். அதுவுமே எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா டிஎன்பிஏல இருக்கும். அதாவது தமிழ்நாடு போலீஸ் அகாடமியில் தான் வந்து உங்களுக்கு 6 மாதம் தான் ட்ரைனிங் இருக்கும். இதையும் நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாப் வந்து சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கட்டும் அப்படின்ற குறிப்பிட்ட இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கும். இதுவுமே நான் சொன்ன மாதிரி இதுவுமே போலீஸில் ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்களும் செலக்ட் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்க டிகிரி வந்து கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்காது. சில குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் தான் இதில் வந்து காம்படிஷனுக்கே வரப்போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா இப்போத்துலேருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றதுல சில சந்தேகங்கள் இருக்குது. அதுவுமே நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது கூடவே வந்து இதுக்கான சிலபஸ் வேணும்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் அதுக்கான பிடிஎஃப்மே நான் வந்து சென்ட் பண்ணுறேன். நான் அல்லது டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுக்குறேன். அப்படி இல்லைனா அதுக்கான பிடிஎஃபை நம்ம டெலகிராம் சேனல்லையுமே நான் வந்து கொடுத்துட்றேன். அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து நீங்கள் வந்து எப்படி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுல டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றதையுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்த வீடியோவாக போடுறேன். நிறைய பேருக்கு வந்து ப்ரிப்பரேஷனில் டவுட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அடுத்தடுத்த அப்டேட்டான நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த அப்டேட்டான நியூஸ் உங்களுக்கும் வரும். அது மட்டும் இல்லாமல் டிஎன்யூஎஸ்ஆர்பி டெக்னிக்கல் எஸ்ஏ எக்ஸாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு இது வரைக்கும் தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிக்குனே படிச்சுட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இது மாதிரி டெக்னிக்கல்லையும் வந்து ஜாப் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கூடவே வந்து இந்த வீடியோ வந்து அவங்களுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி டெக்னிக்கல் எஸ்ஏ எக்ஸாம் அப்படின்றத பற்றி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக தெரிஞ்சுக்கிறீங்க. இவ்வளோ டீட்டெயிலாக வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவுமே லைக் பண்ணிக்கோங்க. அது வந்து எனக்குமே ஒரு மோட்டிவாக இருக்கும். அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. நான் வந்து எஸ்ஐ எக்ஸாமை பற்றி A to Z இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஏஜ் லிமிட்டாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து ஜாப் ரோல் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் பற்றியும், அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா, ஓப்பன் கோட்டா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து சில இடத்துல புரியலைன்னா அந்த பாயிண்ட்டை ரிட்டனும் ஒரு தடவை வந்து வீடியோவில் கேட்டு பாருங்கள். அப்படியே உங்களுக்கு புரியலைன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பாக அதுக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.